அல்லாஹ் இன்மையில இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் கொடுத்தான், நாளை கிடைக்கக்கூடிய அந்த மறுமையும் கொடுத்தான். அந்த அடியான் நாளை மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டான். எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமாயிட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சஹாபி அழுது கொண்டிருந்தார். ஒரே ஒரு சஹாபியோடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. முஹம்மது நபி அவர்களுடைய நெருங்கிய தோழன், நெருங்கிய உறவினரில் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமனார் அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த விஷயத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு அந்த சஹாபாக்கள் அபூபக்கரிடம் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நீங்க இவ்வளவு அழுவுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த விஷயத்தை, உண்மையான அர்த்தத்தை அந்த அபூபக்கர் புரிந்து கொண்டார், அதனால்தான் அவர் அழுது கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? அந்த நபர், அந்த அடியான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரைவாக மரணம் வந்துவிடும் என்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பரில் இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது மெம்பர்ல ஏறக்கூடிய சில விஷயங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு குத்பா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தன்னுடைய மௌத்துக்கு 3 நாட்கள் முன்பாக, தன்னுடைய மௌத்துக்கு 3 நாட்கள் முன்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் மெம்பரில் ஏறி அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமான குத்பாவை சொன்னார்கள். காத்தலஹுமுல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. அல்லாஹ் நஸரானிகள், அல்லாஹ் கிறிஸ்தவர்கள், அல்லாஹ் யூதர்கள் மீதும் நாசம் உண்டாகட்டும், அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும். இதா மாத மின்ஹுமுர் ரஜுல் ஸாலிஹ், அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதன், நபி அல்லது ஒரு நபி தோழர், ஒரு நபிமார் அல்லது ஒரு ரசூல் இறந்து விட்டால் என்ன செய்வார்கள்? அவர்கள் இத்தகது குபுரஹும் மஸாஜிதா, அவர்களுடைய அடக்கஸ்தானத்தை வணங்கக்கூடிய இடமாக அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சபிக்கக்கூடிய காரணம் என்ன? என்னுடைய கபரை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், என்னுடைய கபரை நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசியத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். அஸ்ஸலா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகை பேணிய வாழுங்கள், தொழுகை கடைபிடிங்கள், தொழுகையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை எப்போதும் கடைபிடித்து இருங்கள். மலக்கத் ஐமானுக்கும், பெண்கள் விஷயத்தில், அடிமை விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சி இருங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வலியுறுத்தினார்கள். அதே போல சஹாபாக்களில் அன்சாரி சஹாபியாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸீகும் பில் அன்சார், நான் உங்களுக்கு அன்சார் மத்தியில் அன்சாருக்காக, இந்த அன்சாரி சஹாபிகளுக்காக வசியத் செய்கின்றேன். அவர்கள்